ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, ஒரு நாள் இந்த விமான நிலையம் போறதுக்காக வீட்ல இருந்து கிளம்புனேன். முன்னாடி எல்லாம் விமான நிலையம் போனோம் அப்படின்னா எங்க வீட்ல இருந்து வாடகை வண்டி தான் எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. எங்க வீட்ல இருந்து நேரா ஒரு பொது போக்குவரத்து, அதாவது மெட்ரோ தொடர் வந்து போட்டாங்கப்பா. இந்த பொது போக்குவரத்து வந்ததுல இருந்து நமக்கு வசதியா போச்சு. சென்னையில இங்க இருந்து எங்க வேணா போயிடலாம். இந்த மெட்ரோ தொடர்வண்டி பயணங்கள் சென்னைக்கு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நான் மனசுக்குள்ள கெக்க சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த புது விஷயங்கள் வந்தாலும் நம்மள குப்பையும் குளமா ஆக்கிறோமே. அதனால நான் முதல் முறையா பயணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட எண்ணத்தையே நான் அடியோட மாத்திக்கிட்டேன். ஏன்னா என்ன ஒரு சுத்தம், என்னால நம்பவே முடியல. வழக்கமா இந்தியால பொது இடங்கள்ல இந்த கழிவறையெல்லாம் கலவரமா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, கொஞ்சம் சுத்தமாவே வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. அது மட்டும் இல்ல, எங்கெங்க எப்படி போகணும்னு சொல்லி இந்த வழி பலகைகள்ல தமிழை முதன்மைப்படுத்தி போட்டிருந்தது ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பிரமாதம், இதுல ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது, மக்களோட ஒழுங்கு. ஆஹா, மக்கள் குப்பை தொட்டியில குப்பைகளை போடுறது என்ன, விதிமுறைகளை மதிச்சு நடக்கிறது என்ன. அடடா, இவங்கெல்லாம் இந்தியர்களா இல்ல இங்க இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இத்தாலி மக்களா? விமான நிலையங்கள் அளவுக்கு இங்க பாதுகாப்பு சோதனைகள்லாம் பலமா நடந்துச்சு. நான் உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருக்கிற பல மெட்ரோக்கள்ல போயிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சோதனைகள் கொண்ட மெட்ரோ இப்பதான் முதல் முறை பாக்குறேன். அதுவும் இந்தியால, அதுவும் நம்ம சென்னையில. வா, உலகத்துல இருக்கிற வளர்ந்த நாடுகள்லயே இந்த மாதிரி மகளிருக்கான தனி பெட்டிகள்லாம் கிடையாது. இந்தியால தான் அதிகமா இருக்குது. இந்த தொடர் வண்டி ஒவ்வொரு 2 இல்ல 3 நிமிஷத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. விம்கோ நகர்ல தொடங்குற இந்த வண்டி கிட்டத்தட்ட விமான நிலையம் வரைக்கும் போறது அப்படின்னு தான் எவ்வளவு பெரிய விஷயம். நான் இந்த வண்டி வந்தவொன்னே உள்ள ஏறணும் பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, மெட்ரோ தொடர் வண்டிக்கு உள்ளேயும் சரி, தொடர் வண்டி நிலையங்களையும் சரி, பலகைகள்ல தமிழை முதன்மைப்படுத்தி தமிழையும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வாசகங்கள் இருந்தது தவிர இந்திய காணவே இல்லையப்பா. இது என்ன ஒரு ஆச்சரியம். அதை நீங்கெல்லாம் கவனிச்சீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் நல்லா கவனிச்சேன். இது ஒரு பெருமையான விஷயம் தானப்பா. கொஞ்ச நேரத்திலேயே கூட்டம் கூடிருச்சு. ஒரு 40 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் நான் விமான நிலையத்தை போய் சேர்ந்தேன். இருந்தாலும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். இவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த நிலையங்கள்லாம் சுத்தமா இருக்க வாய்ப்பே இல்லை ராஜா. சரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த காணொலி நான் ஏன் பண்ண அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கிற வெள்ளக்காரங்களுக்கும் சரி, ஏன் நம்ம இந்தியர்களுக்கும் சரி, இந்தியானாலே எல்லா இடங்களும் குப்பையா தான் இருக்கும், கேவலமா தான் இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா மனசுலயும் பரவலா இருக்குது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல ஆர்வ கோளாறுங்களா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த காணொலி. இந்தியாலும் சரி, குறிப்பா தமிழகத்துல இவ்வளவு பாதுகாப்பாகவும் சுத்தமான இடங்களும் இருக்குது யாராவது சொல்லணும்ல, அந்த பொறுப்பு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் திரும்பவும் சொல்றப்பா, உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல பல மெட்ரோக்கள்ல போயிருக்கிறேன். ஆனா இந்த மெட்ரோ இந்த வாட்டி ஆங்கிலத்திலே சொல்லுவோம், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் சேஃபஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் மெட்ரோ இன் த வேர்ல்டு. நம்ம இந்திய மெட்ரோ, ஏன் குறிப்பா நம்ம சென்னை மெட்ரோ சொல்லலாம். இதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். முடிஞ்சா பகிருங்கப்பா.